அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் விலாக் தான். அதாவது இந்த ஃபால் கலர்ஸ்லாம் நான் வந்திருந்துன்னு சொன்னேன்ல, அது பார்க்குறதுக்காக சரி போகலான்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்டில் போனது. ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. நான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், பட் அப்லோட் பண்ண மறந்துட்டேன் நான். அதனால் நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தான் பார்க்கும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சின்ட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ரசித்து பார்க்கலாம் ஒவ்வொரு இடமும். அதனால சரி இங்கே இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் கலர்ஸு. அப்படியே வாங்க அதை நம்ம ரசிச்சுட்டே போகலாம். நான் நிறைய இடத்துல வந்து மியூசிக் போட்டுறேன் வாய்ஸ் ஓவர். ஏன்னா பேசி பேசி அறுத்துரும். நம்ம வந்து ஜஸ்ட் இந்த வியூஸு, இந்த கலர்ஸு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் போதும் இந்த வீடியோவில். அதனால் ரொம்ப வளவலன்ட்டுலாம் பேசாமல் நான் வந்து ஊடால நான் உங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணிடுறேன். சாரி, மியூசிக் ஆட் பண்ணிடுறேன் நான். இது நாங்கள் போயிட்டுருக்க வழி பூராவுமே இந்த கலர்ஸ் தாங்க. ரெட்டு, எல்லோ, க்ரீனு இது மாதிரி கலர்ஸ் நாங்கள் போன இந்த வீக் வந்து பெஸ்ட்டு வீக்குன்னு சொல்லலாம். கூட்டமும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஏன்னா இது முடிய போகுதுன்றனால நிறையா பேர் எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து 1.5 hours தான். அதனால் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸை கூட நாங்கள் இங்கே மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறையா பேர் வந்திருந்தாங்க. வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். நீங்கள் அப்படியே கலர்ஸை பாருங்கள், சைட்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுதான் ஃபால் கலர்ஸு. ரொம்ப தூரம் போய் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 hours கிட்டேயே இருந்ததை நாங்கள் பார்த்து ரசித்தோம். போயிட்டுருக்கும்போதே இந்த லேக் ஒன்று வந்துச்சு. சரி, இங்கேயும் நிறையா பேர் இறங்கி கலர்ஸ் அந்த இதை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இந்த லேக் வியூ பாயிண்ட்டு அதெல்லாம். சரி, நம்மளும் காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த லேக்கோட இந்த கலர்ஸ், இந்த ப்ளூ கலர்ஸ் வித் ஆரஞ்சு கலர் பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. சீனரி ரசிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறது வந்து ஸ்டேட் ஓகல் பார்க்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு வேறு ஒரு இடத்துல போய் மேலே வியூ பாயிண்ட்டு போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கலர்ஸ் தெரியும். அதாவது இந்த வியூ பாயிண்டில் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, முதல்ல நம்ம போய் ஓகல் பார்க் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். நாங்கள் இது வழி எல்லாமே இதே மாதிரி இருக்கனால எனக்கு எதை போடுறது எதை விடுறதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக நாங்கள் நல்லா ரசித்தே வந்தனால சரி நம்மளும் அப்படியே போடலாம், வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த வியூஸ் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வியூ பார்த்துட்டே வாங்க. ஃபால் கலர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம வந்துட்டோம். உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்குது. சரி, அதை எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வாங்கியாச்சு டிக்கெட்டு. இது நம்ம கார் முன்னாடி இங்கே வச்சுட்டு போகலாம். ஜஸ்ட்டு ஒன்றும் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணதை அதை பார்த்துக்குருவாங்க. அதனால் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்துக்கலாம். அதாவது அந்த 1 day வேலிட் அது. சரி, அப்படியே பார்த்துட்டே போகிறனால இங்கே லேக் வியூ தான் இங்கே மெயின் இருக்கும். அப்படியே லேக்கு, பீச் இருக்கும். சம்மரில் வந்தால் பீச்சில் நல்லா குளிக்கிறதுக்கெலாம் நல்லா வசதி சூப்பராக இருக்கும். இங்கே என்ஜாய் பண்ணலாம். இப்போ வின்டர்னால நம்ம ஃபால் சீசனுக்கு வந்திருக்கனால ஜஸ்ட் அந்த வியூ பார்த்துட்டு அப்படியே அந்த லேக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து லஞ்சை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே. வீடியோ கொஞ்சம் பெருசு தான், பட் ஆனால் ரொம்ப போர்லாம் அடிக்காது. நம்ம சீனரி அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வியூ நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், இது வந்து ஹாலோவின்காக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே அதுவும் நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே வந்துருந்தேன். சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. ஹாலோவின் அக்டோபர் 31 அந்த ஹாலோவின்காக எல்லாமே அந்த பேய் இது மாதிரிலாம் வேஷம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது பேஸ் பண்ணி தான் எல்லா தீமும் இருந்துச்சு. நின்று ஃபோட்டோ எடுக்க நாங்கள் டைம் இல்லை. சரி, வேணால் ஜஸ்ட் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டே போயிடலான்ட்டு. மேக்ஸிமம் எல்லா சைடுமே இந்த ஹாலோவின்காக டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே காட்டேஜும் இருக்குது. நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ஃபால் வியூவை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு
அப்புறம் ஒரு 2 நாள் புக் பண்ணி ரெஸ்ட் ஏரியாவிலேருந்து எல்லாமே இருக்கும். இங்கே டென்ட் போட்டுக்கலாம். பட் நாங்கள் அவ்வளோலாம் பண்ணல. எங்களுக்கு வீடு பக்கம் தான், 1.5 hours தான் ட்ரைவு. அதனால் ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. வாங்க இப்போ நம்ம போய் சாப்பிடலாம். மெயின் அதுதானே, மதியம் வேலை நம்மளுக்கு ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு லேக் வியூன்ட்டு. பின்னாடி அப்படியே ரசிச்சுட்டே உட்காந்து நம்ம இங்கே லஞ்சு சாப்பிட்றலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஃபால் இது முடிஞ்சிடும். அதனால நிறையா கூட்டம் இருந்துச்சு. நிறையா பேர் இங்கே லஞ்ச் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. நம்ம பாட்லக் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி இங்கே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களாம் விளையாண்டுடலாம். ஜாலியாக இருக்கும் இங்கே. நம்ம அங்கே முடிச்சாச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இப்போ வந்து பிராஸ்டவுன் பால்டு மவுண்டன் சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. மேலே அதாவது ஷட்டில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்களாம். நம்ம போய் டிக்கெட் புக் பண்ணிட்டா ஷட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம போய் அங்கே வியூ பார்த்துக்கலாம். ஆனால் பயங்கர கூட்டங்க. உள்ளே போகிறதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபுல் லைன் க்யூ நின்றுட்டே இருந்துச்சு. ஆனால் வழியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கலர்ஸு. இதை பார்க்குறோன்னா எங்களுக்கு இன்னும் 1 year வெயிட் பண்ணணும். அதனால தான் எல்லாருமே இங்கே மேக்ஸிமம் அந்த நாள் தான் அன்றைக்கி கிளம்புனாங்க. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் தான் அன்றைக்கி போய் கிளம்புனாங்க. ஏன்னா இல்லாட்டி எல்லாம் உதிர்ந்துரும்ல, அப்புறம் ஒன்றுமே இருக்காது பார்க்குற மாதிரி கலர்ஸ்லாம். அதனால பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சு. பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். போன இடத்துல இந்த கலர்ஸை பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணோம் எல்லோரும். போகிற வழியெல்லாம் இந்த கலர்ஸ் தான். அதனால தான் எனக்கு எதை விடுறது எதை பிடிக்கிறதுன்னு தெரியலனால நான் மேக்ஸிமம் 90% கவர் பண்ணி அந்த வெறும் அந்த போகிற வழி தான் மேக்ஸிமம் போட்டிருந்தேன். போய் அந்த லேக் வியூ அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஸை பார்த்துட்டு ரசிச்சுட்ருக்கேன். அதனால தான் இந்த வியூ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் இந்த கலர்ஸை பார்த்துட்ருக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஹேர்பின் பென் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் வளைஞ்சு போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு. நிறையா பேர் பைக்லலாம் வந்திருந்தாங்க. பைக் ரைடர்ஸ் கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு இதில் காமிச்சிருப்பேன், ஆனால் சொல்ல மறந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் தொடர்ந்து பைக்கில் போயிட்டே இருந்தாங்க. மேபி அது வேறு எதுக்கும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்களா இல்லை இந்த பக்கம் தான் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு நிறையா பேர் பைக் ரைடர்ஸ் வந்திருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காரும் நகர்றதுக்கே ரொம்ப லேட்டாச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த இடத்துலேயே நாங்கள் நின்றுருந்தோம். ஆனாலும் நிறையா பேர் வந்து ரிட்டர்ன் ஆகலை. ஒரு சில கார் மட்டும் ரிட்டர்ன் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கிட்ட வந்தாச்சு. இதுதான் அந்த பிராஸ்டவுன் பால்டு மவுண்டன். இந்த இடத்துல தான் நம்ம போய் டிக்கெட் வாங்கணும் அந்த ஷட்டிலில் போகிறதுக்காக. இதுதாங்க அந்த ஷட்டில். இந்த ஷட்டில் கூட்டிகிட்டு போய் நம்மளை வியூ பாயிண்ட்டில் இறக்கி விட்டுரும். நம்ம போய் அங்கே பார்த்துக்கலாம். நான் அந்த வியூ பாயிண்ட் எடுக்க மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.